சின்ன மருமகள் வரக்கூடிய எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை வந்து நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். இந்த சீரியல் பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தமிழ்ச்செல்விக்கு வந்து அவங்க காலேஜில் வந்து சிறந்த அதாவது பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அதுக்கு போகிறதுக்காக வந்து அவங்க காலேஜ்லேருந்து வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கிளம்புறதுக்காக எல்லாம் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்பத்தான் போய் சேதுக்கிட்ட சொல்கிறாங்க, வாடா தமிழ்ச்செல்விக்கு வந்து இந்த மாதிரி சிறந்த மாணவின்னு சொல்லி அவார்டு கொடுக்குறாங்களா, எல்லாம் கிளம்பிட்டு இருக்கிறாங்க, நீ வா போயிட்டு வரல அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சேது வந்து யோசிக்கிறாரு. அப்போ ஐஸ்வர்யா வந்து நாங்கள்லாம் இருக்கு, அப்போதான் நாங்கள் இங்கேயே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் சத்தம் போடுறாங்க, அழகருக்கு இப்பதான் சரியா இருக்குது, புட்டிப்பால் கொடுத்ததுனால வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போகலாம், சரியா இல்லை அப்படின்னா அப்புறம் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் கூடவே தமிழ்ச்செல்வி கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே சேது யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க. அங்க போய் ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த தமிழ்ச்செல்வியோட டெடிகேஷன் பற்றி வந்து அவங்க டாக்டர் வந்து பேசுகிறாங்க. அவார்டு கொடுக்குறதுக்காக வந்து மற்ற யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த இதில் வந்து ரொம்ப பாராட்டுற மாதிரி வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா அவார்டு கொடுக்குற கூப்பிட்றாங்க. அவார்டு கொடுக்க கூப்பிடும்போது தமிழ் வந்து நான் மட்டும் இந்த அவார்டு வாங்கினா நல்லா இருக்காது, நான் பட்ட கஷ்டத்தை என்னோட குழந்தைகளும் பட்டிருக்கிறாங்க, அதனால என்னோட 2 குழந்தைகளை கூப்பிட்டு 2 குழந்தைகளோட சேர்ந்து நான் அவார்டு வாங்குறதுக்கு வந்து விருப்பப்படுறேன், இதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து குழந்தைங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கூப்பிட்டு வாங்க, மேடைக்கு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு மேடைக்கு கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ வந்து வசந்தாம குழந்தைய மீனாட்சி எடுத்துகிட்டு வர்றாங்க. அழகரை கூப்பிட்டு வரும்போது ஐஸ்வர்யாட்டு கொடுத்து இந்த ஐஸ்வர்யா நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சேது சொல்கிறாரு. ஐஸ்வர்யா நான் போகலமாம்மா, நீங்களே போன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சேது யோசனை பண்ணிட்டு ஒரு வழியாக கிளம்பி மேலே ஸ்டேஜுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு குழந்தைய 2 கொடுத்துட்டு குழந்தைகளோட சேர்த்து தமிழ்ச்செல்வி அவார்டு வாங்குறாங்க. அவார்டு வாங்கிட்டு மைக்கில் மறுபடியும் பேசுகிறாங்க. பேசும்போது வந்து தன்னோட லட்சியத்தை நிறைவேறதுக்காக வந்து யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போ ஒரு தடவை சொல்லிட்டு வரும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என்னோட வீட்டில் போயிட்டு நான் வந்து சாதாரணமாக சராசரியாக ஒரு மருமக எப்படி இருக்கணுமோ அப்படி தான் என்னோட வாழ்க்கை இருந்தது. அப்போ வந்து என்னோட கனவு லட்சியத்தை பற்றி நான் சொல்லும்போது வந்து ஒருத்தர் வந்து காது கொடுத்து கேட்டாரு, அது வந்து காது கொடுத்து கேட்டு அதை வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு, என்னை படிக்க வச்சாரு, எல்லா உதவியும் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சொல்லும்போது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து யாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது வந்து சேதுமே பார்க்குறாரு. அப்போ வந்து பேரை சொல்லும் போது வீட்டுக்காரர் ஹஸ்பண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, திரு சேதுபதி ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ எல்லாமே கைதட்டுறாங்க. ஆனாலும் வந்து சேது வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஐஸ்வர்யா எல்லாருமே பார்க்குறாங்க.